கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வேளையிலே ஒரு கேள்விக்கான பதிலை உங்கள் மத்தியில் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரர் மூலமாக எனக்கு ஒரு சிறிய வீடியோ கிளிப் அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலே நாகப்பட்டினம் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அதன் அருகிலே நீலப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய சபை உண்டு. அந்த சபையினுடைய போதகர் ஜெயராஜன் என்பவர் பாஸ்டர். அவர், நான் நினைக்கிறேன், அவர் அநேகமாக சென்னை ஐசக் வசந்தகுமார் அவர்களோடு கூட டைப்ல இருப்பார்னு நினைக்கிறேன், அந்த கனெக்ட்ல இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சர்ச்சினுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் அந்த ஐசக் வசந்தகுமார் சர்ச்சில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. பொதுவாக ஐசக் வசந்தகுமாரோட லிங்க்ல இருக்கிறவங்க அவங்க சர்ச்சையும் அதே மாதிரி வச்சிருப்பாங்க. சரி, அது குறித்து நமக்கு சர்ச்சை கிடையாது. அவர் பேசின அந்த வீடியோ கிளிப்பிங்ல நான் கேட்ட காரியம், தலைக்கல் வரவில்லை, தலைக்கல் வந்துருச்சுன்னு யாராவது சொன்னா அவங்க கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்கிற விதமாய் பேசியிருந்தார். அதற்கு தான் நாம் ஒரு விடை கொடுக்க போகிறோம். நம்முடைய யூடியூப் சேனல் தண்டர் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல்ல தலைக்கல் வந்தாச்சுன்னு நிறைய செய்திகள் போட்டிருக்கிறோம். ஸோ சகோதர சகோதரிகள் அதை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு தெரியும். ஊழியக்காரர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் மற்றவருடைய வீடியோக்கள் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. ஆகவே நம்முடைய தண்டர் மினிஸ்ட்ரியில் அவர் பார்க்க தவறிட்டார்னு நினைக்கிறேன். சில வருஷங்களுக்கு முன்பதாக பெங்களூர் பட்டணத்திலே நான் கூட்டங்கள் நடத்தின போது நோட்டீஸ்லேயே போட்டிருந்தேன், யாராவது தலைக்கல் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் மேடையிலேயே வந்து பேசுவதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்ட்டு. பெங்களூர்ல பாஸ்டர் ஜான் என்பவர் இதில் வைராக்கியமாக இருப்பார். தலைக்கல் வரவில்லை, 7வது முத்திரை உடைக்கப்படவில்லை என்பதில் ரொம்ப வைராக்கியம். அதற்குன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறார், 7வது முத்திரை உடைக்கப்படவில்லை அப்படி, 7வது முத்திரை ரகசியம் வெளிப்படவில்லை அப்படின்ட்டு, வருகை வரவில்லை, தலைக்கல் வரவில்லைன்னு ஒரு புஸ்தகமே போட்டிருக்கார். தீர்க்கதரிசியுடைய கோட்ஸுகளை மட்டும் எடுத்து போட்டு, தீர்க்கதரிசி எங்கெல்லாம் வரலன்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் அவர் எடுத்து போட்டிருக்கிறார். ஒரு புஸ்தகமே இருக்கு. ஆனால் பெங்களூர் பட்டணத்தில் போய் நான் அங்கே கூட்டங்கள் நடத்திக்கிட்ட பொழுது அதுக்கு சவால் விடுபடுமாக, யாராக இருந்தாலும் நீங்கள் மேடைக்கு வரலாம், செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் எங்களுடைய செலவு தான். ஹால் செலவு, மீட்டிங் செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே எங்கள் செலவு தான். ஆனால் வரல. அப்படி ஒரு மிகப்பெரிய சபை இருந்தது. தொடர்ந்து ஒரு 3 நாள் மீட்டிங் இதே மாதிரி தலைப்பு போட்டு போட்டோம். அங்கே 7ஆம் முத்திரை உடைக்கப்படலேன்னு சொல்றவங்க நிறைய பேர் உண்டு, ஊழியர்கள். ஆனால் யாருமே வரல. நடந்தது என்னன்னாக்க, பாஸ்டர் ஜானுடைய சபை உடைந்தது. அவர் மத்தியிலே அநேக ஆத்துமாக்கள் மத்தியில் வந்தாங்க. இந்த கொரோனா டைமில் ஏற்கனவே 3 வருஷம் அங்கே சபை நடந்துச்சு. கொரோனா டைமில் நான் அங்கே போக முடியாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க அங்கங்கே தனியாக சபையை ஆரம்பித்து ஜான் சபையிலிருந்து பெரும்பாலும் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. தலைக்கல் வந்து விட்டது என்கிற உபதேசங்களாக. இப்போ அந்த சபை ரொம்ப சுருங்கி போச்சு. ஜானுடைய சபை முதல் மாதிரி அந்த ஊழியங்களும் இல்லை. அதில் ரொம்ப வைராக்கியமாக இருந்தவர். அதிலிருந்து வெளியே வந்த எல்லாமே அந்த தலைக்கல் வந்தாச்சுங்கிற செய்தியில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அதுபோல தான் பல இடங்களிலே தலைக்கல், சென்னையில் கூட அப்படி ஒரு கூட்டங்கள் போட்டிருக்கிறோம். தலைக்கல் வந்துருச்சுன்னு வரலன்னு சொன்னால் யார் வேணாலும் வந்து நிரூபிக்கலாம் அப்படின்ட்டு. ஆகவே அவர் அந்த யூடியூப்லாம் அவர் பார்க்கல நினைக்கிறேன். புதிதான ஒரு நபர் என்று எனக்கு ஊழியம் பல வருஷம் செஞ்சிருக்கலாம், அவருக்கு அதிகமாக அறிமுகம் கிடையாது. ஆனால் இப்போ அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்கார், ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிறார். அவருக்கு பிடிச்ச கோட்ஸ்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்குங்க. அவர் பேசின வீடியோ கவனிங்க. Towards heaven, watching for the coming of the cap on the pyramid. என்னது? இங்கிலீஷ்ல உங்க எல்லாருக்கும் என்ன விட அதிகமாகவே தெரியும். ஒரு சிலருக்கு தெரியும், கேட்டிருக்கிற லைவ்ல கேட்டிருக்கிற உங்களுக்கு. We are looking towards heaven. நாம் பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பரலோகத்தை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாட்சிங் ஃபார் த கம்மிங். எதற்காக கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? அதாவது அந்த தலைக்கல் மூடி, கேப் ஆன் த பிரமிட், அந்த கூர்ணி கோபுரத்தின் மேல் அந்த மூடி அல்லது தலைக்கல் வருவதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா, இங்கிலீஷ்ல எடுத்து போட முடியுமா? அத லீடர்ஷிப், ஆனால் அந்த பேரலால நான் எடுக்கலத. We are looking towards heaven,
வாட்சிங் ஃபார் த கம்மிங் ஆஃப் த கேப் ஆன் த பிரமிட். அந்த கூருணி கோபுரத்தின் மேல் தலைக்கல் வருவதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏயா 1963 தலைகள் வந்திருந்தா எதுக்கு 1965 தலைக்கல் வருவதற்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் பேசணும் தீர்க்கதரிசி? இப்ப தீர்க்கதரிசியை கள்ளமாக்குறீங்களா இல்ல நீங்க கள்ள தீர்க்கதரிசிகளா? தீர்க்கதரிசி தப்பா பேசி அவரை விடுவாரா? அப்படியானால் உங்கள் புரிந்து கொள்ளுதல் என்ன? அப்படியானால் நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? What you are understanding the message? மறுபடியும் வாசிட்டுமா? We are looking towards heaven. நாம் பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். வாட்சிங், நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எது இறங்கி வருவதற்காக? தலைக்கல் இறங்கி வந்து அந்த கூருணி கோபுரத்தில் பொருந்துவதற்காக நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசியே 1965 அதை பேசிட்டு செத்து போறாரு. செத்து போற 1965 அவர் மரிக்கிறாரு. மரிக்கிற தீர்க்கதரிசி, மரிக்க போற தீர்க்கதரிசி இதை பேசிட்டு மரிக்கிறாரு. இத தீர்க்கதரிசி என்ன சொல்லிருக்கணும்? ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி தலைகள் வந்திருந்தா, பரலோகத்திலிருந்து இறங்கி விட்டது என்று நான் அறிக்கை செய்கிறேன் சொல்லு. அத மாதிரி உனக்கு புரிந்து கொள்ளுதல் எங்காவது இருந்தா, தலைக்கல் வந்துட்டு ஐயா நேரடியாக கேட்கிறாங்க, தலைக்கல் வந்து விட்டதா? இட் இஸ் எட் டு கம் அப்படிங்கிறாரு. எட் டு கம்னா வர காத்திருக்கிறோம். எப்படியா தலைகள் வருவாரு? கடைசி ஆத்மா உள்ள வராத. இந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கே, தலைக்கல் வருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செய்தி கோட்ஸ் எடுத்து போட்டார் இல்லையா? தலைக்கல் வருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அது ஒரு ராகம் போடுறாரு. தலைக்கல் வந்து வருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு இழுமை வேற அவரு. சரி சரி, அவருக்கு தெரிந்த காரியம் அதை செய்யறாரு. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தலைக்கல் வரல அப்படின்னு ப்ராபர்ட் சொல்றாரு. அதை வச்சு தலைக்கல் வரல அப்படின்னு, தலைக்கல் வரல நான் ப்ராபர்ட் சொல்லல, தலைக்கல்லுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் அந்த பாயிண்ட் ஒரு பிடிச்சிட்டார். தலைக்கல்லுக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். 1965 பேசியிருக்காரியா? 1963 தலைக்கல் வந்தாச்சுன்னு சொல்றானுங்க. ஆனா 1965 வரைக்கும் ப்ராபர்ட் சொல்றாரு, தலைக்கல்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றார். அந்த ஹோம் அப்படின்றாரு இல்லையா? அதுக்கு நானும் பதில் சொல்றேன். தலைக்கல் அதே பாணியில் தலைக்கல்லுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ற அந்த பாயிண்ட் எடுத்துட்டு தலைக்கல் வரல அப்படின்னு அவர் பிரசங்கித்தார் என்று சொன்னால், அதே பாணியிலே நம்மளும் பதில் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, அவர் சபை விசுவாசிகளுக்கெல்லாம் இதெல்லாம் போகும் இல்லையா? அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. கேட்கிறவன் சிந்திக்க கடவன், பைபிள் சொல்றதுல வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன்கிற மாதிரி, இந்த செய்தியை கேட்கிறவன் சிந்திக்க கடவன். சிந்திச்சு ஆறாவது அறிவு அவனுக்கு இருக்குமானால் அவன் காலத்தின் செய்திக்கு மாத்திரமல்ல, இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியில வந்துருவான். தலைக்கல் எப்படி வந்துச்சுங்கிற வெளிப்பாடு அவனுக்கு வந்துடும். ஆகவே அவங்க சபை விசுவாசிகளுக்கும் அனுபவத்தான் போறோம், எல்லாருக்கும் பார்க்கத்தான் போறாங்க. தலைக்கல் வரவில்லை என்று சொல்லுகிற ஊழியர்கள் கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. ஏற்கனவே நம்ம வரலன்னு சொல்லிட்டோம் ஐயா, இனி புதுசா மாத்தினா நல்லா இருக்காதுங்கிற மாதிரி. ஆகவே அவர்களுக்காக நம்ம போடுறது இல்லை. ஆகவே இது ஒரு சாக்காக வச்சு, இந்த பாஸ்டருடைய பேச்சின அந்த சாக்காக வச்சு இந்த வீடியோ கிளிப்பிங்ஸை பார்த்தீங்க. அதுக்கடுத்தது இன்னொரு கிளிப்பிங்ஸை பார்த்தீங்க. அதில் வந்து அவர் 7வது முத்திரை வெளிப்படவில்லை அப்படிங்கிறது, அதுலேயும் ஒரு ராகம், 7வது முத்திரை வெளிப்படவில்லை அப்படின்னு ஒரு ராகம். அதில் நிறைய ராகங்கள்லாம் போடுறாரு. நம்மளும் அந்த ராகத்தோடவே பார்ப்போமே. சரி, தலைக்கல்லுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம், தலைக்கல்லுக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுனால தலைக்கல் வரவில்லை என்று அவர் சொல்லுகிறார். இப்ப நம்ம பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் சீல், முதலாவது முத்திரை, அந்த செய்தியில முதலாவது முத்திரை அந்த செய்தியில பக்கம் 248வது பக்கத்திலே
206வது பேராவிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. பாருங்கள், மல்கியா 4ஆம் அதிகாரத்தை உற்று நோக்குவோம். நல்லது, அதை குறித்து வைத்துக் கொள்ளவும். அதில் கூறப்பட்டவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஜனங்களை பிதாக்களின் மூல விசுவாசத்திற்கு திரும்ப கொண்டு வருவான். கவனிங்க, மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி யாரு? எலியா தீர்க்கதரிசி. 4வது முறையாக வரக்கூடிய தீர்க்கதரிசி இல்லையா? ப்ராப்பர்ட் மெசேஜில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் மறுபடியும் அதை விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செய்தியில் இருந்தாக்க மல்கியா 3ஆம் அதிகாரத்தையும் மல்கியா 4ஆம் அதிகார ப்ராப்பர்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், எலியா தீர்க்கதரிசி பற்றி தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அவர் என்ன சொல்றாரு? இந்த 4ஆம் அதிகாரத்தை சற்று உற்று நோக்கவோ, நல்லது, அதை குறித்து வைத்துக் கொள்ளவும். அதில் கூறப்பட்டவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஜனங்களை பிதாக்களின் மூல விசுவாசத்திற்கு திரும்ப கொண்டு செல்லுவான். அடுத்தபடியாக, இப்பொழுது அந்த மனிதன் காட்சியில் தோன்றுவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அவர் சொன்னார் இல்லையா, அவர் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம், தலைக்கல்லுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் ராகம் மாட்டார் இல்லையா? அதே ராகத்தில் இங்க பாருங்க, இப்பொழுது அந்த மனிதன் காட்சியில் தோன்றுவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். சரி, எலியா எப்போ வந்தாரு? 1947 வந்தாச்சு. தீர்க்கதரிசி ஊழியம் 1947 எலியாவுடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அல்லது அவர் பிறக்கும் போதே ஸ்டார்ட் ஆச்சு, 33 ஸ்டார்ட் ஆச்சு, 47 ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. தீர்க்கதரிசிக்குள்ள வந்த அந்த ஆவி எலியாவுடைய ஊழியம். இவர் 63 சொல்றாரு. 63 என்ன சொல்றாரு? எலியாவுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது வரைக்கும் எலியா வரலையா? இது வரைக்கும் அவர் எலியா இல்லையா? ஒரு ஸ்தாபனத்துக்காரன் கேட்கறான்னு வச்சுங்களேன், என்னையா நீங்க பிரணாம எலியான்றீங்க, பிரணாம் தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசின்றீங்க, ஆனா உங்க பிரணாம அப்படி சொல்லலையே, எலியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் தானே சொல்றாங்க அப்படிம்ப. இன்னொரு செய்தி சொல்றேன், இயேசுவின் பட்சம் சார்ந்திருத்தல் அப்படி செய்தியில பாரா 35 ப்ராஃபட் பேசுறாரு. என்றாவது ஒரு நாளில் நான் உரைத்து வந்து அந்த மகத்தான தீர்க்கதரிசியாகி எலியா வருவார் என்று நான் எதிர்பார்ப்போடு விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி சொல்றாரு? அந்த மகத்தான தீர்க்கதரிசியாகி எலியா வருவார் என்று நான் எதிர்பார்ப்போடு என்ன செய்கிறேன்? விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நாளைக்கான நான் உயிரோடு வாழ்வேன் என்று எண்ணுகிறேன். இவதானே எலியா. அப்ப எலியா வர்றதுக்காக என்ன செய்யறாரா? காத்து கொண்டிருக்கிறாரா. இவர் சொல்றாரு, இந்த பாஸ்டர் ஜெயராஜன் சொல்றாரு, நீலப்பாடி பாஸ்டர் சொல்றாரு, தலைக்கல் வருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அவரே சொல்றாரு, பிரணாமே சொல்றாரு. ஆனா இந்த கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் என்ன சொல்றாங்க? அவரை பிரணாமியும் கள்ளமாக்கிட்டு இவனுங்களும் கள்ள பிரசங்கியாரா இருக்கிறானுங்க. தலைக்கல் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன்னு அவர் சொல்றாங்க, ஆனா இவனுக்கு வந்தாச்சுன்னு சொல்றானுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் சொல்றேன், எலியா தீர்க்கதரிசிக்காக காத்து கொண்டிருக்கிறேன்னு பிரணாம் சொல்றாரு, செவன் சில்லின்னு சொல்றாரு, இயேசுவின் பட்சம் சாயந்திரத்தில் சொல்றாரு. இன்னும் 2-3 குறிப்புகள் கூட இருக்குது, 2 போதும். அப்போ இவங்க என்ன செய்யறாங்க? பிரணாமே சொல்லிட்டாரு எலியாவுக்காக காத்து கொண்டிருக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க? பிரணாம் தான் எலியான்றாங்க. இவளுக்கு கள்ள பயிலுகளா இல்லையா? அவருடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் சொல்றேன். பிரணாம் எலியாங்கிறதுல மாற்றம் கிடையாது. இவருடைய ஸ்டேட்மெண்ட், தலைக்கல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுனால தலைக்கல் வரலன்னா, எலியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுனால எலியா வரல என்னதான் அர்த்தமாகும். அப்ப அதை கள்ளத்தனம் அப்படின்னாக்க இதுவும் கள்ளத்தனம் தானே. பிரணாமே தன்னை வந்து எலியா எங்கேயாவது சொல்லியிருக்காரு? எந்த செய்தியாவது நான் எலியா அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்ல. பிரணாம் ஆகி நான் எலியா சொல்லியிருக்காரா? பிரணாம் நான் தான் எலியா எங்கேயாவது சொல்லியிருக்காராயா? சொல்லல. சரி, ஒருவேளை அவர் சத்தம் இல்லாமையாவது இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் வெயிட்டிங் ஃபார் எலிசா தி ப்ராஃபட், நான் எலியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாக்கு ஒரு ஸ்தாபனத்துக்கார வெளிப்பாடு இல்லாதவன் கேட்டானா, அட கள்ளப்பையில பிரணாமே வந்து எலியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றானே, சொல்றாரு, நீ வந்து எப்படா வந்து எலியா வந்தாச்சு, இவரு தான் எலியான்னு எப்படி சொல்லுவேன்? நாளை அது எலியா அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்பான். அதுபோலதான் தலைக்கல்.
தலைக்கல்லுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு என்ன? இந்த மணி நேரத்துல தலைக்கல்லுடைய காலத்துல இருக்கிறோம். தலைக்கல் வந்தாச்சு, அதுக்கு தான் நம்ம காத்துட்டு இருந்தோம், அதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறோம். அதுதான் வந்திருக்குது. அதனுடைய அர்த்தம் அதுதான். ஸ்தாபனத்துக்காரங்கிட்ட போய் நீங்க எத்தனை முறை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் நீங்க விளக்குனாலும் அவன் எங்க தெரியுமா போவான்? இயேசு சொன்னார், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு சொன்னது முக்கியமா, சீசர்கள் சொன்னது முக்கியமாமா? இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துடைய வெளிப்பாடுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிறத அவனுக்கு நீங்க விளக்கவே முடியாது. வித்தா இருந்தாதான் புரியும். அவன் எழுத்தின் பிரகாரமே எதிர்பார்க்கிறான். இயேசு சொன்னாரா அப்படின்னு கேட்கிறான். ஐயா, அந்த தாயை பரிசுத்தாவியாக வந்து அப்போ 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல நிறைவேற்றி கொடுத்தாருனாக்க அவனுக்கு விளங்கவே விளங்காது. அதுபோலதான் இந்த வருகை வரவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு பரிசுத்தாவி கிடையாது. என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு கோபம், ஆத்திரம், எரிச்சல் தான் வருதே தவிர அதை அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடையாது. இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி இந்த வகையில தான் வரும். எலியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் சொன்னாலுமே ஏன் காத்து இருக்கிறோம்? இந்த மணி நேரத்துல எலியா வரணும், அதுக்காக தான் நம்ம காத்துட்டு இருக்கிறோம். அந்த எலியா வந்தாச்சு, அது நான் தான்ங்கிறது இன்டைரக்ட் வாய்ஸ், அது நான் தான்ப்பா. இன்னொரு செய்தியில சொல்றாரு, எலியாவுடைய மகத்தான ஊழியங்களையும் அற்புதங்களையும் எலியாவுடைய செய்திகளையும் அவன் ஸ்திரீகளை, ஒழுக்கங்கட்ட ஸ்திரீகளை எப்படி வெறுத்தானோ அதே போல இந்த மணி நேரத்துக்குரிய இந்த காலத்துக்குரிய எலியா அப்படிதான் இருப்பா. அது ஊழியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னாக்க அந்த எலியாவை, இந்த எலியாவை நீங்க காணலாம் அப்படின்ற தன்னுடைய ஊழியத்தை அவர் சொல்றார். எந்த ஒரு தீர்க்கதரிசியுமே தான் தம்பட்டு அடிக்க மாட்டான். உண்மையான தீர்க்கதரிசி அதுதான். நான் தான் தம்பட்டு அடிக்க மாட்டான். அவனை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மணி நேரத்துக்குரியவன் அங்க இருக்கிறவன் புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் இயேசுவை கூட நீ மெசியாவோ, ஒரு சிலருக்கு தான் அவர் வந்து தன்னை கிறிஸ்துன்னு சொன்னார். சமாரிஸ்ரீ கேட்கும் போது நீ கிறிஸ்து என்று நான் காண்கிறேன் அப்படிங்கும் போது நானே அவர் அப்படின்றார். ஒரு சிலர்கிட்ட அவர் சொல்றதே கிடையாது. நீ கிறிஸ்துதானோ கிறிஸ்துதானோ, பிசாசுக்கு பைத்தியம் பிடிச்சிருது. இவர் கிறிஸ்தாயா, இவர் கிறிஸ்தாயா, கிறிஸ்து மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது. பரிசேயர்களுக்கு அவர் கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்ளவே முடியல, ஜீர்ணிக்கவே முடியல அவங்கனாலே. ஏன்னாக்க அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அது எதிர்பார்ப்பதற்கு மேலாக மாறாக வந்து விட்டார். அதுதான் விஷயம். இன்றைக்கு வருகை எப்படி வர வேண்டும் என்று இந்த கடைசி கால செய்திருக்கிற ஒரு குரூப் எப்படி எதிர்பார்க்குதோ அந்த எதிர்பார்ப்புக்கு மேல அல்லது எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த தலைக்கல் வந்ததுனால அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. அன்னைக்கு பரிசேயர்கள் சதுசேயர்கள் எப்படி குருடாய் இருந்தார்களோ இந்த நாட்களில் இவர்களும் செய்திக்கு வந்தாலும் கூட இந்த நாட்களுக்குரிய இந்த மணி நேரத்துக்குரிய பரிசுத்தாவை இல்லாதபடினாலே குருடாய் இருக்கிறார். அதுதான் விஷயம். அதனால இவர் என்ன செய்யறார்? கத்தி கத்தி தலைக்கல் வந்து வரல, எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பிரணாம் சொன்னதுனால தலைக்கல் வரல அப்படின்னு கத்துறாரு. எலியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் பிரணாம் சொன்னாரு. அதுக்காக எலியா வராம போயிட்டாரா? அவர் தான் அந்த எலியா. அன்னைக்கே வந்தாச்சு அவர். எலியா வந்து பல வருஷம் கழிச்சு பிரணாம் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியா பூமியில் இருக்கிறாரு, ஆனாலும் எலியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க கவனிங்க, நாம் எலியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அந்த எலியா நிக்கிறது உங்களுக்கு தெரியலையா? அதான் அர்த்தம். நாம் தலைக்கலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், அந்த தலைக்கல் வெளிப்பட்டது உங்களுக்கு தெரியலையா? அதான் அதனுடைய அர்த்தம். சரி, இப்ப இன்னொரு வீடியோல பார்த்தீங்க, அதுல ஒரு 7வது முத்திரை உடைக்கப்படவில்லை. உடைக்கப்படுதல் வேற, திறக்கப்படுதல் வேற, வெளிப்படுத்தப்படுதல் வேறன்னு சொல்ற. திறக்கப்பட்டாச்சு, உடைக்கப்படலங்கிறார். 7வது முத்திரை வெளிப்பட்டுச்சு, ஆனா உடைக்கப்பட்டுட்டா, which was open. Hallelujah. அது மகத்தான 7வது முத்திரையானது மணவாட்டிக்குள் அது 3ஆய் இழுப்பாக, அது தலைக்கலின் அபிஷேகமாக. மணவாட்டி எந்த நிலையில் இருக்கு? என்ன உன்னதமான நிலையில் இருக்கும்? எப்பேற்பட்ட உன்னத நிலையில் இருக்கும்? பாவிகளா, அப்படிப்பட்ட சபை அடைய வேண்டிய மகத்துவத்தை குழி தோண்டி புதைக்க பார்க்கிறீங்களே. சபை அடைய வேண்டிய மகத்துவமான புனிதமான இந்த இடத்தை எப்படியாகிலும் மணவாட்டியை அவளை நாசமாக்க முயல்கிற கள்ள பிரசங்கிகளை தலைக்கல் வந்துவிட்டது என்று சொல்லுகிறதான 1964 Feast of Trumpet, அதாவது எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை என்று செய்தில the 7th seal has not yet opened. 7வது முத்திரையானது இதுவரைக்கும் திறக்கப்படவில்லை. எக்கால பண்டிகை 1964 7வது முத்திரை எந்த வருஷத்துல பிரசங்கம் பண்ணார் பிரதர்? 1963
ஆனா 1964 பேசும்போது the seventh seal has not yet opened, இதுவரைக்கும் அது திறக்கப்படவில்லை. you know that? உங்களுக்கு தெரியுமா? நான் பேசலையா? எந்த கான்செப்ட்ல அவர் பேசுறாருன்னே தெரியல. உடைக்கப்பட்டாச்சு, திறக்கப்பட்டாச்சு, உடைக்கப்படலன்றார். மீண்டும் அந்த வீடியோ நாத்தி காமிக்கிறேன் பாருங்க. உடைக்கப்பட்டாச்சு, திறக்கப்படல அப்படின்றார். பைபிள்ல வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 8 verse 1. அதுல என்ன சொல்லுதுன்னா, and when he had opened the seventh seal, there was silence in heaven about the space of half an hour. என்ன சொல்லுது? and when he had opened seventh seal, opened the seventh seal, அவர் 7வது முத்திரை திறந்த போது, இங்கிலீஷ் பைபிள் இருக்குது. தமிழ் பைபிளை வாசிச்சீங்கன்னா, அவர் 7வது முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதல் உண்டானது. அப்ப சரி, 7வது முத்திரை உடைத்த போது, ஓப்பன்ங்கிறது திறக்கப்படுது. தமிழ் பைபிள்ல அவர் 7வது முத்திரையை உடைத்த போது, பிரேக், அவ்வளவுதான். ஒரு சோடா பாட்டில கொடுத்து இதை உடைங்க அப்படின்னாக்கா கீழே போட்டு உடைக்கிறதா, ஓப்பனர் வச்சு மூடி திறக்கிறது தான் உடைக்கிறது. ஏன் உடைச்சேன் அப்படிம்பாங்க இல்லையா, அது உடைக்கிறது. ஓப்பன் பண்றது, ஓப்பன் பண்றதும் ஒண்ணுதான், அந்த சீல் ஓப்பன் பண்றது ரெண்டும் ஒண்ணுதான். திறக்கப்படுதல், உடைக்கப்படுதல் ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ இவருக்கு அது கூட தெரியல, திறக்கப்பட்டாச்சு உடைக்கப்படல. ஆனா பைபிள் சொல்லுது அவர் 7வது முத்திரையை உடைத்த போது. தமிழ் பைபிள்ல உடைத்த போது, இங்கிலீஷ் பைபிள்ல when he had opened the seventh seal, அவர் 7வது முத்திரை திறந்த போது. ரெண்டும் ஒண்ணுதான். இவருக்கு தெரியல பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. சரி, 7வது முத்திரை திறந்து விட்டதா, வெளிப்படுத்தப்பட்டு விட்டதா அப்படிங்கிறதுக்கு சில கோட்ஸ் நம்ம பார்க்க போறோம். 7வது முத்திரை திறந்து விட்டதுங்கிறதுக்கு நான் யூடியூப்ல நிறைய செய்தி போட்டிருக்கிறேன். குறிப்பா அந்த தலைப்பிலேயே 2-3 செய்தி இருக்குது, குறிப்புகள் நிறைய கொடுத்துருக்கிறேன். மறுபடியும் அது பேசணும் அப்படிங்கிறத விட நீங்க தண்டர் மினிஸ்ட்ரிக்குள்ள போய் 7வது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டதா பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது, பார்த்துக்கலாம். என்னோட செய்திகளை கேட்டீங்கன்னா நிறைய 7வது முத்திரை எப்படி உடைக்கப்பட்டுச்சுங்கிறதா இருக்கும். என்னோட செய்திக்குள்ள கடந்து வாங்க. சரி, இப்போ இந்த கேள்விக்கு ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு புதுசா யாராவது வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். 7வது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது, திறக்கப்பட்டு விட்டதுன்னு கோட்ஸ் இருக்குதா? இருக்கு பிரதர். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று அந்த செய்தியில அந்த புஸ்தகம் திறந்து பாருங்க, கவனியங்கள். புயல் காற்று மேற்கு கடற்கரை பக்கம் அடித்தது, 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டது. சொல்ற புயல் காற்று, கவனியங்கள், புயல் காற்று மேற்கு கடற்கரை பக்கம் அடித்தது, 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டது. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு. அந்த செய்தியில பேசுற பிரேக் ஆயாச்சு. 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டதுன்னு சொல்லல, 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டது. ஆனா இவர் என்ன செய்யல, உடைக்கப்படலன்னு சொல்ற. அடுத்ததாக, மணவாட்டிக்கு வேதத்தின் 7 முத்திரைகளின் ரகசியமானது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த செய்தி? பொல்லாத காலத்தின் தேவன் அப்படிங்கிற செய்தியில சொல்றாரு, மணவாட்டிக்கு, கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு, கள்ள மணவாட்டிக்கு கிடையாது, கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு வேதத்தின் 7 முத்திரைகளின் ரகசியமானது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 6 முத்திரையின் ரகசியம் அல்ல. நிறைய பேர் சொல்றாங்க 6 முத்திரை வெளிப்பட்டாச்சு, 7வது முத்திரை வெளிப்படல. 7th சீல்ல சொல்றாரு 6 முத்திரை வெளிப்பட்டாச்சு, 7வது முத்திரை வெளிப்படவில்லை சொல்றாரு. நிறைய இதுல கோட்ஸ், அதுல பெங்களூர் ஜான் ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. அந்த 63 நின்றுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, பிரணாம் சொல்றாரு, பொல்லாத காலத்தின் தேவன் செய்தியில சொல்றாரு. அதுல அப்படி சொன்னாரு, இதுல எப்படி சொல்றாரு, மணவாட்டிக்கு வேதத்தின் 7 முத்திரைகளும் 7 சீல்ஸ் என்ன செய்யப்பட்டிருக்கா, வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்றார். 6 முத்திரைகள் வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லல, 7 முத்திரைகள் வெளிப்படுத்தப்பட்டது. நான் சொல்லல, சொந்த கருத்து கிடையாது, ப்ராபர்ட் சொல்றார். அடுத்தபடியாக 3வது கோட்ஸ் உங்களுக்கு தரேன். அது என்ன செய்தி அப்படின்னாக்கே, இது சூரிய உதயம் அப்படிங்கிற செய்தியில தேவன் தாமே அந்த 7 ரகசியங்களை திறந்து நமக்கு முற்றிலுமாக வெளிப்படுத்தி தந்தார். பாருங்க, முற்றிலும், கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் கிடையாது. தேவன் தாமே தேவன் தாமே அந்த 7 ரகசியங்களையும், 7 முத்திரைகளின் ரகசியம் இல்லைங்களா, திறந்து அதை ஓபன் பண்ணி அதை உடைத்து நமக்கு முற்றிலுமாக வெளிப்படுத்தி தந்தார். தி ரைசிங் சன் மெசேஜ்ல சூரிய உதயம் அப்படிங்கிற செய்தி சொல்றேன். 4வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன செய்தி அப்படின்னாக்கா, தேவன் திறனீக்கப்படுதல் செய்தி.
எல்லாம் பழைய செய்திகள் தான். நீங்க 65 63 இப்படி வந்ததெல்லாம் அந்த காலத்துல நம்ம 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ண செய்திகள் தானே. அதுல சொல்றாரு, அவை அனைத்தும் 7 இடிமுழக்கங்கள் அப்படி அங்க போட்டிருக்கோம். 7 இடிமுழக்கங்கள், அதை 7 இதுலயே வர்றது. அவை அனைத்தும் 7 இடிமுழக்கங்கள் அங்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அது என்ன வேண்டும் வெளிப்பாட்டை 7 முத்திரைகள் திறந்து கொடுத்து விட்டனே, திறந்து அழித்து விட்டன. 7 தண்டர்ஸ் எங்க வந்துச்சா? சாபினோ காணியான்ல இல்லையா? அதை பத்தி தான் அவர் சொல்லிட்டு வர்றார். என்ன செய்தி? தேவன் திறனைக்கப்படுதல செய்தியில சாபினோ காணியான பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவார். வரும்போது அவர் சொல்றாரு, அவை அனைத்தும் 7 தண்டர்ஸ் எல்லாமே என்ன செய்யப்பட்டது? அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. எப்படின்னாக்கு அது என்ன வேண்டும் வெளிப்பாட்டை 7 முத்திரைகள் நமக்கு திறந்து அளித்து விட்டன. 6 முத்திரைகள் திறந்து அளித்து விட்டன இல்ல, 7 முத்திரைகள் திறந்து கொடுத்து விட்டன அப்படின்றார். தேவன் திரை நீக்கப்படுதல் அப்படிங்கிற செய்தியில. அடுத்ததாக இன்னொரு செய்தி, கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு அப்படிங்கிற செய்தியில ப்ராபர்ட் பேசுறாரு. 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது அதன் உண்மையான சத்தியம் வெளிப்பட்டது. 6 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது இல்ல, 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது அதன் உண்மையான சத்தியம் வெளிப்பட்டது. எதுல சொல்றாரு? கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு. சரி, அடுத்ததாக இன்னொரு செய்தி, கிறிஸ்துவின் மனவாட்டின் காணக்கூடாத இணைப்பிலேயே ஒரு செய்தியில சொல்றார். சர்ப்பத்தின் வித்து அப்படி நிறைய சொல்லிட்டு 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது அது வெளிப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டது. சர்ப்பத்தின் வித்து செய்தி எப்படியா? 7 முத்திரைகள் எப்போ ஓபன் ஆச்சோ அப்ப அது வெளிப்படுத்தப்பட்டு என்ன செய்யப்பட்டது? நிரூபிக்கப்பட்டதுன்றார். அப்ப 7 சீல் ரிவீல்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தாக இன்னும் ஒன்று சொல்றேன், 7வது பாயிண்ட் ஒன்று சொல்றேன். நிறைய இருக்குது, ஒரு 7 பாயிண்ட். இப்பொழுது காவலில் உள்ள ஆத்துமாக்கள் அப்படிங்கிற செய்தியில இப்பொழுது இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். 7 முத்திரைகளும் வெளிப்பட்டு முடிந்து விட்டன என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். 7 முத்திரைகளும் வெளிப்பட்டு முடிந்து விட்டன என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். 7 சீல்ஸ் என்னாச்சு? ரிவீல்டு. இதை நீ மெமரியில வச்சுக்கோ அப்படின்றார். ஒரு இடத்துல முதல்ல சொல்லும் போது என்ன செய்யறாரு? 6 முத்திரைகள் வெளிப்படுத்தினாரு, 7வது முத்திரை என்னங்கிறது எனக்கு தெரியலன்றார். இப்ப பாருங்க, நான் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறேன், கேமரால வீடியோ ஆன் ஆயிட்டு இருக்குது. அந்த கேமரால ஆன் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த கேமராவை ஷூட் பண்றவனுக்கு தான் அதுல நான் எப்படி இருக்கிறேன், என் டை கரெக்டா இருக்குதா, என் கோட் கரெக்டா இருக்குதா, பட்டன் ஏதாவது போடாம இருக்கிறேனா, அல்லது என் முடி தலைமுடி களைஞ்சிருக்குதா அப்படிங்கிறது அந்த கேமராமேனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் அது ரெக்கார்ட் ஆகுது மட்டும் தெரியும், நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆனா அப்ப நான் இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப கேமரால எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு அது தெரியாது அப்படிதான் சொல்லுவேன். ஆனா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க, ரெக்கார்ட் ஆகுது. ஆனா எனக்கு தெரியல, என்னத்தான் ரெக்கார்ட் பண்றாங்க எனக்கு தெரியல. ஆனா பிரசங்கப்படுத்தி விட்டு நான் வெளியே வந்துட்டு எப்படின்னா அது கேமராவை நான் ஆன் பண்ணி பார்க்கும்போது, ஐயோ இப்படி ஆயிருக்குதே, என் தலைமுடி கலைஞ்சிருக்குதே, ஏன் இப்படி எடுத்தீங்க, இந்த பட்டன் கரெக்டா வரலையே, டை கோணையா இருக்குதே, அப்ப நான் பாக்குறேன். அப்ப என்ன ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அதுக்கு பிறகு நான் வரும்போது எனக்கு அது வெளிப்படுத்தப்படுது. ஆனா அதே இடத்துல என்னை பத்தி தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க, ஆனா எனக்கு தெரியல. பிரணாம் 7 முத்திரைகள் அவர் மூலமாக தேவன் நிறைவேற்றுகிறார். அவரை கொண்டு ஒரு மனித மாம்சத்தை சரீரத்தை கொண்டு பெலமில தூதன் அவருக்குள்ளாக இறங்கி 7 சீல் ஓபன் பண்றாரு. அது பிரணாமுக்கு தெரியாது. ஆனா அடுத்த சில வருஷங்கள்ல 63க்கு முடிஞ்சு அவர் மறுபடியும் வரும்போது அவர் அந்த முத்திரைகளை குறித்து பார்க்கும்போது தேவன் 7 முத்திரைகளையும் வெளிப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்றார். என்ன வெளிப்படுத்தினாரு, ஏது வெளிப்படுத்தினாரு, எப்படி ஏதுங்கிறது பெரிய ப்ராசஸ். அதை நம்ம செய்திகளை நம்ம பார்த்துக்கணும். யாராவது 7 முத்திரைகள், இந்த பேசுற இந்த ராஜனுக்கே நான் சவால் விடு, இந்த ஜே ராஜன் அவருக்கு, கே ராஜா சவால் விடுறேன். ஒருவேளை இந்த செய்தி வெளிப்படல, தலைக்கல் வரவே இல்லை, 7வது முத்திரை வெளிப்படலைன்னா ஒரு பொதுவாக கூட்டம் கொடுங்க பார்ப்போம், நேருக்கு நேர் விவாதிப்போம். உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் மைக் பிடிச்சிருங்க, நான் 2 மணி நேரம் மைக் பிடிச்சிருக்கிறேன், பேசுவோமே. நீங்க நிரூபிச்சிருங்க, 7வது முத்திரை உடைக்கப்படல, வெளிப்படுத்தப்படல, நிரூபிச்சிருங்க பார்ப்போம். எல்லா செலவும் நான் ஏற்றுக்கிறேன், சேலஞ்ச். ஸோ ப்ராஃபிட் மெசேஜை உழப்பக்கூடாது. ப்ராஃபிட் எப்படி சொல்றாரோ அப்படிதான். ஸோ தீர்க்கதரிசி 1963 சொன்ன காரியங்கள் என்ன, அதுக்கு பிறகு அவர் கொண்டு வந்த 65 வரைக்கும் என்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு. இன்னொரு கோர்ஸ் கூட வாசிங்க பாருங்க. வித்து 11 சுதந்திரவாளியா இருப்பதில்லை, அது செய்தியில சொல்றாரு. ஆனால் இக்காலத்தில் அவர் 7 பதார்த்தங்களை கொண்டே ஒரு முழு விருந்தை நமக்கு வாக்குத்தத்தம் செய்துள்ளார். ஏனெனில் 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டன. 6 முத்திரைகள் அல்ல, 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டன. விசுவாசிப்பவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து புசிப்பதற்கு எல்லாமே ஆயத்தமாய் உள்ளது.
எது வித்து பதரோடு சுதந்திரவாளி இருப்பதில்லை. அப்ப 7 seals ஆல் ஓப்பன். அது எல்லாமே என்ன செய்யப்பட்டாச்சு? வெளிப்படுத்தப்பட்டாச்சு. 6 முத்திரை தான் வெளிப்படுத்தப்பட்டது, 6 முத்திரை தான் திறக்கப்பட்டதுன்னு என்ன செய்யாதீங்க, நம்ம உழப்பிட்டு இருக்க கூடாது. தீர்க்கதரிசி கோட்ஸ் இருக்குது. நான் என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. நான் 7வது முத்திரை திறக்கப்பட்டுருச்சு, 7 முத்திரை திறக்கப்பட்டுச்சு நான் சொன்னா இல்ல. ப்ராபர்ட் சொல்றாரு 7 முத்திரையும் திறக்கப்பட்டாச்சுன்றார். சார் இது ஒரு கோட்ஸ் கொடுத்தோம். அடுத்தபடியாக இந்த தலைக்கல்லை அல்லது 7வது முத்திரையை அல்லது 7 முத்திரைகளை இதை அடையாளம் காட்டுவதற்கு யார் பண்ணணும்? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஊழியக்காரரை தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் ரெவலேஷனை கொடுப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாக தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்வார். தீர்க்கதரிசியை கொண்டுதான் தேவன் பேசுவார். ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். அதனாலதான் நான் இன்னைக்கும் கூட யாராவது ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தால் தீர்க்கதரிசியினுடைய கோர்ஸ் இருக்கா பிரதே, தீர்க்கதரிசி கோர்ஸ் இல்லாம நான் எதையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ப்ராப்பர்ட் பேசியிருக்கணும். அந்த ப்ராப்பர்ட் பேசுற அந்த கோர்ஸுக்கு இன்னொரு எதிர்ப்பதமான இன்னொரு கோர்ஸ் இருக்குமானா அது கலந்து ஆராயும். அப்ப இங்க இப்படி சொல்றாரு, அங்கேயும் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும். அல்லது அது சொல்லல ஒரே ஒரு காரியம் தான், ஒரே எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா அது இட் இஸ் ட்ரூ. அது அப்படியே ஒப்பிங்க, அது மேல ஸ்டாண்ட் பண்ணுங்க. நெகட்டிவா வருதுனாக்க அந்த நெகட்டிவ் யார் சொன்னாரு அப்படின்னாக்க பாசிட்டிவ் முதல்ல சொன்னது என்ன, அது ஏன் மாத்தி சொன்னாரு, அங்க விஷயம் இருக்கு. தானியேலின் 70 வாரங்கள் செய்தியில உபத்திர காலம் 7 வருஷம்னு சொல்றாரு. ஆனால் 1963 பிறகு முத்திரைகள் இறங்கினதுக்கு பிறகு 3 வருஷம் என்றார். 7 வருஷத்துல 3 வருஷம் என்றார். அப்ப 3 வருஷம் சரியா 7 வருஷம் சரியா? ஒரே மனுஷன் தானே பேசினாரு, ஒரே தீர்க்கதரிசி தானே. ஒருத்தர் என்ன செய்யறாங்க 7 வருஷங்கிறது பிடிச்சுக்கிறாங்க, இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க 3 வருஷத்தை பிடிச்சுக்கிறாங்க. அப்போ 1963 பிறகு தீர்க்கதரிசி 3.5 years 3.5 ஆண்டுகள் சொல்றாரு. அதுதான் கவனிக்கணும். அப்ப 7 வருஷம் நான் சொன்னது முதல்ல சொன்னார். அதுக்கு பிறகு அவருக்கு வெளிப்பாடுகள் வரும்போது தேவன் கொண்டு வரும்போது 3.5 வருஷம் கரெக்டா ஃபைனல் பண்றார். அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் வேத வாக்கியங்கள் எப்படி ஆராய்கிறோமோ அதே போல தீர்க்கதரிசி செய்தியும் ஆராய்ந்து தெளிவாய் ஜனங்களுக்கு சொல்லணும். ஒரு தீர்க்கதரிசி சொல்லாம ஒரு காரியத்தை நடக்காது அப்படின்னா புதிய ஏற்பாட்டிலே கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டுடைய கடைசி தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். அந்த பழைய ஏற்பாடு கட்டப்பட்டு வருது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப் இந்த 4 பேரை அஸ்திபாரங்களாக கொண்டு தீர்க்கதரிசிகளை சரீரமாக வைத்து கடைசி தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகனை தலைக்கு கழுத்து பாகத்தில் வைக்கிறார். இந்த கழுத்து பாகம் வந்த உடனே அடுத்தது வர்றது தலை வரணும். இந்த தலையாரே பழைய ஏற்பாட்டுடைய தலைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அது வந்த உடனே நியாயப்பிரமாணம் க்ளோஸ் ஆகுது, அதோட நிறைவேறு, முடிவடையில நிறைவேறு. ஜீசஸ் வரணும், அதான் அந்த நாட்களுக்கு தலைகள். மெஸ்ஸியா வருகை தான் தலைகள், எஸ்டோன். அந்த எஸ்டோனை காட்டுறது யாருனாக்க எலியாவின் ஆவி பெற்ற யோவான் ஸ்நானகன். ஏன்? அவன் முதலாவது வருகையினுடைய முன்னோடி. இந்த முன்னோடி இத உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அந்த தலைக்கல்லை சுட்டி காட்டினான். தலைக்கல்லை சுட்டி காட்டுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி காட்சியிலே உயிரோடு இருந்தான். ஒரு உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தீர்க்கதரிசி தான் எஸ்டோனை அடையாளம் காட்டினான். பழைய ஏற்பாட்டுடைய தலைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதன் பிறகு சபை காலங்கள் வருகின்ற பொழுது 7 சபை காலங்கள் கடைசியா முடிகின்ற பொழுது அதே எலியாவின் ஆவி பெற்ற இன்னொரு மனிதன் காட்சியில் வருகிறான். 4வது எலியா, வில்லியம் மரியன் பிரெனாம். முதலாவது வருகையை அடையாளம் காட்டின முன்னோடி எப்படி யோவான் ஸ்நானகரோ அதே போல 2வது வருகையை அடையாளம் காட்டுகிற ஒரு முன்னோடி போரனர் யாரு? இந்த எலியாவின் ஆவி பெற்ற 4வது எலியாவின் ஆவி பெற்ற பிரெனாம் காட்சியில் இருக்க வேண்டும். பிரெனாம் போனதுக்கு பிறகு 2வது வருகை வராது. பிரெனாம் போனதுக்கு பிறகு வந்துச்சுனாக்கா அதை சுட்டி காட்டுறது யாரு? இதுதான் 2வது வருகைன்னு சுட்டி காட்டுறது யாரு? இதுதான் தலைக்கல்னு யார் சொல்றது? ஒரு சிலர் சொல்லலாம் பிரெனாமுடைய செய்தி ஃபாரினர் இஸ் த மெசேஜ் அப்படிங்களாம். ஆனா ப்ராப்பர்ட்டிக்கு சொல்றாரு, உரைக்கப்பட்ட வார்த்தையே மூலவித்து செய்தியில் சொல்றாரு, என்னோட ஊழியம் எதற்காக தேவன் என்னை அழைத்தார் என்பதை குறித்துதான தனிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு உலகத்திற்கு கூறுவேன் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாருங்கள், இந்த பூமியின் மேல் எனது ஊழியம் என்ன? அது வார்த்தையாகி அவருக்கு முன்னோடியாய் இருப்பதே. வரப்போகிற வார்த்தை கிறிஸ்துவே என்று வேறல்ல. கிறிஸ்து அவரில் இருப்பதே ஆயிரோட அரசாட்சி, மேலும் எல்லாம் அங்கு இருக்கிறது. ஏனெனில் அவரே அந்த வார்த்தை. பாருங்கள், இந்த இடத்துல கவனிங்க. இந்த பூமியின் மேல் என் ஊழியம் என்ன பிரெனாம் சொல்றார்.
அது வார்த்தையாகிய அவருக்கு முன்னோடியாக இருப்பதை. வரப்போகிற வார்த்தை கிறிஸ்துவே என்று வேறல்ல. தலைக்கல் யாரு? கிறிஸ்து. இவர் யாரு? இவர் சொல்றாரு, அவருடைய ஊழியத்துக்கு நான் முன்னோடி, ஃபோர் ரன்னர். வார்த்தையும் செய்தியாளரையும் பிரிக்க முடியாது. அப்ப அந்த செய்தி அவருக்குள்ள இருக்கும் போதே, பிரணாம் உயிரோடு இருக்கும் போதே அந்த வார்த்தையானது, அந்த செய்தியானது அந்த நாட்களுக்குரிய தலைக்கல் என்ன செய்யணும்? காமிக்கணும். மரிச்சதுக்கு பிறகு இன்னொரு தீர்க்கதரிசி கிடையாது. பிரணாம் போனதுக்கு பிறகு இன்னொரு ப்ராபர்ட் கிடையாது. நோ அனதர் ப்ராபர்ட். இன்னொரு தீர்க்கதரிசி வந்து தலைக்கல் இதுதாயா 63 வரல, 2004 வருது, 2005 வருது, எவனும் சொல்ல முடியாது. 2024 வருது, 2050 வருது. ஏன்னா பிரணாமுக்கு பிறகு தீர்க்கதரிசி கிடையாது, மனவாட்டி தான். மனவாட்டி ஒரு குழுவாக இருக்கிறாள். அந்த குழுவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். அந்த குழுவுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து என்ன செய்யணும்? இதுதான் தலைக்கல் அப்படின்னு சுட்டி காட்டணும். அப்ப பிரணாமுக்கு பிறகு யாருமே இல்லாத போது பிரணாமணி செய்தியில தான் அதை பிடிக்கணும். அவ பிரணாமணி செய்தி என்ன சொல்லுது? அது ரிவீல்ட் ஆயாச்சு அப்படின்னு, தலைக்கல் வந்தாச்சு. கிறிஸ்து தமது சொந்த வார்த்தையில் வெளிப்படுத்தல் செய்தியில சொல்றாரு, ப்ராபெட் கழுத்துக்கு மேல என்ன இருக்குது? தலை. கழுத்து எது? பெந்தகோஸ்த காலம். அதுக்கு பிறகு அந்த கழுத்துடைய வளர்ச்சி வாய் வரைக்கும் வருது. வாய் வந்து எங்க இருக்குது? தலையில் இருக்குது. இந்த வாய்க்கு மேல என்ன இருக்குது? கண் இருக்குது. கண்ணுக்கு மேல அசையும் பாகம் எதுவுமே கிடையாதுன்றாரு. நெத்திக்கு மேல எதுவுமே அசையும் பாகம் இல்லை. கண்ணு சார்ந்ததுல நெத்தி. இந்த பாகம் கண்ணு அப்படி மேல வந்தீங்கன்னா அந்த நெத்தி புருவமெல்லாம் அசையும். இதுக்கு மேல அசையும் பாகம் எதுவுமே கிடையாது. முடிவெல்லாம் தானா அசையாதது. அதுக்கு மேல அசைகிற பாகம் கிடையாது. அப்ப நம்ம தலைக்கல்லின் காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். நாம் தலைக்கல்லின் காலத்தில் இருக்கிறோம். தானியேல் 70 வாசிச்சீங்கன்னாக்க நம்ம சிம்ம ராசியின் காலத்தில் இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். தலைக்கல் வருகிறான காலம். இப்ப அந்த காலத்துல நம்ம இருக்கிறோம். செய்தியானது இப்ப தலைக்கல்லானது என்ன செஞ்சிருச்சு? நமக்கு வந்தாச்சுங்கிறது அடையாளம் காட்டுறது. ப்ராப்பர்ட்டி இல்லாம நீலப்பாடி பாஸ்டரோ, சென்னை பாஸ்டரோ, கோயம்புத்தூர் ராஜாவோ அல்லது எங்க இருக்கிற ஒரு கூஜாவோ யாரும் செய்ய முடியாது. இதுதான் தலைக்கல்னு இனி வர தலைக்கல் இனிமேல் தான் வரணும் சொல்ல முடியாது. ப்ராப்பர்ட் தான் ரிப்பீட் பண்ணும். ஸோ முதலாவது வருகையை அந்த தலைக்கலை, பழைய ஏற்பாட்டுடைய தலைக்கலை அடையாளம் காட்டினது எலியானை ஆவி பெற்ற யோவான் ஸ்நானகன் உயிரோடு இருக்கும் போதே எப்படி அதை அடையாளம் காட்டி விட்டு அதற்கு பிறகு காலத்திரை விட்டு கடந்து சென்றாலோ, அதே போல இந்த புதிய ஏற்பாட்டினுடைய தலைக்கலை, இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய தலைக்கலை, இதை வந்து நம்முடைய காலத்துல உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தீர்க்கதரிசி அடையாளம் காட்டி விட்டு காலத்திரைக்கு அப்பால் சென்று விட்டார். அவ்வளவுதான். அப்ப தலைக்கல் வந்தாச்சுன்னா இது ஆகணுமே பிரதர், அதாகணுமே பிரதர், சரீரம் மருவம் ஆகணும் பிரதர், எல்லாம் இருக்குது. பதில் என்ன ப்ராசஸ்ல இருக்குது. வந்த உடனே தலை மேல வந்து விழுந்தோடனே எல்லாம் அவருடைய மாயாஜாலம் விட்டாச்சாரியர் மாதிரிலாம் மாறாது. அதெல்லாம் அது உள்ள நம்ம வந்திருக்கு. தலைக்கல்னா என்ன? ரெண்டா பிரிக்கலாம். கேப்ஸ்டோன், எஸ்டோன். கேப்ஸ்டோன் டாக்டினல், எஸ்டோன் உபதேசத்துக்கு தலைக்கல் ஒன்று வருது. அதே மாதிரி உண்மையான தலைக்கல் இயேசுவே பூமிக்கு வருவது. அவர் சொல்றாரு, 1000 அரசாட்சி வரைக்குமாக மெஸ்ஸியா பூமிக்கு வரமாட்டார். மத்திய ஆகாயத்துக்கு வந்து மனவாட்டி எடுத்துக்கொள்கிறார். மனவாட்டி கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் வச்சுட்டு அதன் பிறகாக மத்திய ஆகாயத்தில் அவரை கல்யாணம் பண்ணி அங்கே விருந்து கொடுத்து கூட்டிட்டு கீழே வராரு. இங்க வந்து ஒளிவ மலை இறங்குகிறார். சாத்தானை ஜெயிச்சுட்டு அதுக்கு பிறகு 1000 அரசாட்சியில ராஜாவாக வருகிறார். அதுதான் தலைக்கல் முழுவதுமாக வர்றது. ஆனா அதுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படுதில்லை தலைக்கல் செய்தியாக. இட் இஸ் எஸ்டோன் மெசேஜ். இந்த எஸ்டோன் மெசேஜ் தான் இப்ப நமக்கு வந்திருக்குது. தலைக்கல் எங்க நிக்குது? மத்திய ஆகாயத்தில் நிக்குது. 1963 பிப்ரவரி 28 மேகஸ்தம்பம் வந்தது என்ன? வெட்டியா? அது தலைக்கல் வருக. அது அங்க நிக்குது. ஆனா பூமிக்கு வராது. அது பகிரங்க வருகிறது. அது வரும். நம்ம அவரை அப்படியே நம்ம சொந்த கண்ணில் பார்க்க போறோம். ஆவிக்குரிய கண்களா இருந்தாலும் சரி, மாம்ச கண்களா இருந்தாலும் சரி பார்க்க போறோம். எப்போ? பகிரங்க வருகையில வந்து அவரோடு கூட நம்ம ஒரு கீழே இருந்து மேலே பார்க்கறது இல்லை. அவரோடு கூட நம்ம ஒளிவு மேல இருக்க போறோம். பகிரங்க வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆயுதம் நம்ம சந்திச்சு அங்க கல்யாணம் முடிச்சு அங்க விருந்து உண்டுட்டு அதுக்கு பிறகு பூமிக்கு நம்ம வரோம். 1000 அரசாட்சியில தேனிரவு கொண்டாடுவதற்காக. ஸோ தலைக்கல் வருகை என்பது நம்ம வருகை வந்தாச்சுன்னு சொல்றவங்களை டீச் பண்றதும் தப்பு தான். தலைக்கல் வந்தாச்சு, இயேசு வந்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஞானஸ்தானம் தேவையில்லை, ராபோஜனம் தேவையில்லை, கால்கல்லூர் தேவையில்லைன்னு முட்டா பசங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுவும் தவறுதான். வருகையானது ப்ராசஸ். 1963 வந்த அந்த வருகை ப்ராசஸ்.
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருவார். ஆரவாரம் வந்தாச்சு, ப்ராப்பர்ட் மெசேஜ். பிரதானுடைய சத்தம், பிரம்மணத்துடைய சத்தம். அடுத்தாக தேவ எக்காலம் வரும்போது மனவாட்டி கேப்சர் ஆயிருப்பார், ராப்சர் மேலே போயிருப்பார். அப்போதான் அந்த கம்ப்ளீஷன் ஆகுது, வருகை முடிஞ்சிருச்சு. எந்த வருகை? ரகசிய வருகை. ரகசிய வருகையும் 2வது வருகை தான் அழைக்கணும். அதற்கு பிறகு அந்த வருகை 3 வருஷம் கழிச்சு பகிரங்கமாக வருகிறது, அதுவும் 2வது வருகை. அதனால பிரணாம் சொல்றாரு இந்த செய்தியில பாருங்க, கூர்நுனி கோபுரத்தின் மேல்பாகம் திறக்கப்பட்டு வெளிப்பாடு நமக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது. கூர்நுனி கோபுரத்தின் மேல்பாகம் திறக்கப்பட்டு வெளிப்பாடு நமக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது. கூர்நுனி கோபுரம் இருக்கு இல்லைங்களா, மேல தலைக்கல் இருக்கு இல்லையா, அதை வரலன்றாங்க இல்லையா. ஆனா என் ப்ராஃபட் சொல்றாரு, இப்பொல்லாத காலத்தின் தேவன்கிற செய்தியில அந்த மேல்பாகம் திறக்கப்பட்டு வெளிப்பாடு நமக்கு என்ன செய்யப்பட்டது? காண்பிக்கப்பட்டு விட்டது. ஸ்டோன் மெசேஜ். மெசேஜ் இஸ் த ஸ்டோன். அதுதான் கேப் ஸ்டோன். ஒரு உபதேசம் இதுவரைக்கும் தளர்வான முனைகளை எல்லாம் ஸ்தாபனத்துக்காரங்கள கரடு முரடா இருந்தால் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு இப்போ புது மெசேஜ் பவுல் காலத்திலிருந்து விசுவாசம், தைரியம், ஞானம், பொறுமை அப்படியா வந்து சகோதர ஸ்நேகத்தை வந்துட்டு அதுக்கு பிறகு தலைகள் பொறுத்தது. டாக்டினல் கேப் ஸ்டோன், உபதேச தலைகள், அதுதான் இப்போ வந்திருக்குது. அது இப்போ மேட்ச் ஆயாச்சு. ஆனால் உண்மையான தலைகள், அதாவது பிசிக்கலி அல்லது ஒரு உருவத்தோடு வரக்கூடிய தலைகள் வந்து மத்திய ஆகத்தில் அங்கே நின்றுட்டு இருக்குது. மணவாட்டி வந்து தேவ எக்காலம் துணிக்கும் போது இந்த செய்தி, தலைக்கல் செய்தியானது ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு இந்த தலைக்கல் வந்தாச்சு, எஸ்டோன் மெசேஜ் வந்தாச்சுன்னு உலகத்துக்கிற எல்லா மணவாட்டிகளுக்கும் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னாக்க, மணவாட்டியானவர் தலைக்கல்லோடு போய் இணைந்து கொள்கிறார். தலைக்கல் பூமிக்கு வராது, மணவாட்டி தலைக்கோடோடு இணைந்து கொள்கிறார். தலைக்கல் வந்தாச்சுன்னு பூமிக்கு வர்றதில்லை, அங்க மேகத்துக்கு வந்தாச்சுன்னு தான் அர்த்தம். ஆகவே நம்ம செய்தியில் இருக்கிற ஆட்களே வந்து நிறைய தப்பு பண்றாங்க. தலைக்கல் வந்தாச்சு, கல்யாணம் ஆயாச்சு, மணவாட்டி போய் இணைந்து விட்டால், வார்த்தையோட இணைந்து விட்டால் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கும் போது வராதவன் அலர்ஜி ஆகும். ஐயோ எல்லாமே முடிஞ்சிருச்சு நினையா, சபை இல்லையா, ஐயோ ஞானஸ்தானம் இல்லையா, கால் கழுவுறது இல்லையா, காணிக்கை கிடையாதா, நமக்கு தசுபாகம் இல்லையா, நம்ம பழையபடி ஒரு வருஷத்தை வேலைக்கு போகணுமா, பழையபடி அங்க பெயிண்ட் அடிக்க தான் போகணுமா, பயந்துக்கிறான். அவன் சொல்றதும் தப்பு, இவன் சொல்றதும் தப்பு. வருக வரலன்னு சொல்றவன் தப்பு, வருக வந்தாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றான் பாருங்க, அதுவும் தப்பு. மணவாட்டியானவள் சபை காலங்கள் இன்னும் முடியவில்லை, மணவாட்டிக்கு திருமணம் இன்னும் முடியவில்லை, தேவ எக்காலம் இன்னும் துணிக்கப்படவில்லை. தேவ எக்காலம் துணிக்கப்பட்ட உடனே மணவாட்டி மத்தியாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அங்க திருமணம் நடந்து அதன் பிறகு விருந்து நடந்து அதன் பிறகு பூமிக்கு வருவான். அந்த ஒளிமேல மேல இறங்குறது பாத்தீங்களா, அதுதான் அரை மணி நேர அமைதலுடைய ஃபுல்னஸ் அங்கதான் வருது. இந்த மேகஸ்தம்பத்தில் வந்தது ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஷேடோ, ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் அப்படின்றது. அப்படின்னா ஃபுல்லா 30 நிமிஷம் கிடையாது, ஏறக்குறைய. இந்த மேகம் எத்தனை நிமிஷம் இருந்துச்சு? 28 நிமிஷம் இருந்துச்சு. அது ஒரு அடையாளமாக காண்பிக்கப்பட்டது. அந்த 28 நிமிஷம் வந்து பகிரங்க வருகையில ஃபுல்ஃபில் ஆகுது. திரும்பி சொல்றாரு, 7வது முத்திரை ஆதி ஆகமத்திலிருந்தே டிராவல் ஆகுது, ஆதி ஆகமத்திலிருந்தே 7வது முத்திரை வந்துட்டு இருக்குது அப்படின்ற. அப்ப அது எங்க முடியுதுனாக்க பகிரங்க வருகையில முடியுது. அதுக்கு பிறகு 7வது முத்திரை கிடையாது. அப்போ ஆஃப்னர் சைலன்ஸ் ஏன் அங்க வந்துச்சு? மணவாட்டியானவள் மணவாளனோடு கூட தேவதூதர்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க? பரலோகம் திறந்து, வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிச்சோம்னா 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், பரலோகம் திறந்தது, வெள்ளை குதிரையில் தேவன் என்ன செய்யறாரு வர, அவரோடு கூட மணவாட்டி, பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அந்த குதிரை தேவதூதர்கள் எல்லாமே வராங்க. பரலோகம் காலியாகி விட்டது. அதான் ஆஃப் அவர் சைலன்ஸ். இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற ஆஃப் அவர் சைலன்ஸ் ஒரு ஷேடோ, ஒரு அடையாளம். ஆனா அன்னைக்கு வர்றதுதான் உண்மையான 6 மணி நேரம் அமைதல். இது புரிந்து கொள்ளணும். இதை நம்ம நிறைய மணிக்கணக்கில் பேசலாம். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்டர் நம்ம நீலப்பாடி பாஸ்டர் சொன்ன கருத்து தவறானது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே செய்தியினுடைய ஆழத்துக்குள் நீங்கள் கடந்து செல்லுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய தண்டர் மினிஸ்ட்ரி சேனலில் நீங்கள் பாருங்க. அதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேள்விகளை அனுப்பி வைங்க, உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஒருவேளை இதை பாஸ்டர் பார்த்துட்டு அவர் ஏதாவது பதில் கொடுத்தா அந்த பதில் என்ன என்பதை கேட்டு அதற்கு நான் பதில் மறுபடியும் வீடியோ போடுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.